ஒரு சூப்பரான பூசணிக்காய் கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி அதையும் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்பூசணியை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் தூள். நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி கலந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பூசணிக்காய் வேகிறதுக்காக. இப்போது தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது பாசிப்பருப்பு நான் 2 கப் குக்கரில் வேக வச்சுருந்தேன். ஒரு 5 விசில் விட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பூசணிக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பூசணிக்காய் கூட்டு ரெடி.